திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஸ்ரீராமபுரம் அருகே உள்ள போலியமனூர் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இப்பகுதியில் செயல்பட்டு வரும் மோர் மிளகாய் பதனிடும் நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த பிரச்சினை தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். குடிநீர் மாசுபட்டதைக் கண்டித்து காலி குடங்களுடன் வந்த பெண்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அப்போது தொழில் நிறுவன தரப்பினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் கூச்சல் மற்றும் குழப்பம் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தலையிட்ட நிலையில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சமாதான கூட்டம் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. மோர் மிளகாய் தொழிற்சாலைகளின் கழிவு நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.